ஸோ அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட முந்தைய வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிலருக்கு தெரியும். ஸோ நம்ம அப்பப்போ ட்ராவலும் பண்ணுவோம்னு. ஸோ அந்த மாதிரி தான் இன்றைக்கும் ஒரு ட்ராவல் பண்ண போகிறோம். எங்கன்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு, கல்யாணம் இல்லை சாரி, ரிசப்ஷனுக்கு நம்ம போக போகிறோம். அது எங்கே ஏதுங்கிறத நான் அப்புறம் சொல்கிறேன். ஆனால் இந்த ட்ராவல் வந்து பைக் ட்ராவலோ கார் ட்ராவலோ கிடையாது, ஒரு கவர்மெண்ட் பஸ் ட்ராவலாக இருக்க போகுது. ஆக்சுவலாக அதாவது நான் ரொம்ப நாள் ஆச்சு பஸ்ஸில் போய், கிட்டத்தட்ட வருஷக்கணக்கில் இருக்கும். ஸோ ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அப்படின்றதுக்காக. ஏன்னா நம்மளும் போய் பஸ்ஸில் போய் ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அதனால அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும்ல, அதனால பஸ்ஸில் இந்த ட்ராவல் இருக்க போது. ஃப்ரெண்டு ஒருத்தர் வருவார் நம்மளை பிக்கப் பண்ணிட்டு. ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா, திருப்பூரில் கோயில்வழி, அதாவது திருப்பூர் குமரன் பேருந்து நிலையத்தில் வந்து நம்ம பைக்கை ஸ்டாண்டில் போட்டுட்டு அங்கேருந்து நம்ம பஸ்ஸில் போக போகிறோம். ஒரு புது அனுபவமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க போகலாம். சரி காய்ஸ் எப்படியோ ஒரு வழியாக நம்ம இந்த கோயில்வழி, அதாவது திருப்பூர் குமரன் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தாச்சு. பஸ் ஸ்டாண்டு கட்டுறாங்களோ இல்லையா, அந்த மாதிரி ஒரு பார்க்கிங் கட்டி விட்டுறாங்க, நல்லா வசூல் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. ஸோ நல்ல விஷயம் தான். ஏதோ பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இருக்கிறதுனால ஏதோ ஒரு நல்ல விஷயம் தான். எதுவும் பைக்கு பெட்ரோல் எவனும் திருடிட்டு போகாமல் இருந்தால் சரி. ஏன்னா இந்த மாதிரி பார்க்கிங்கில் நிறையா பெட்ரோல் திருட்டுலாம் நடக்கும். ஸோ எப்பயுமே நம்ம உஷாராக இருக்கணும். இங்கே கேமராவும் எதுவும் இல்லை. அதுக்கு எதுவும் ஒரு வழி பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். ரெண்டாவது, பஸ் ஸ்டாண்டு இங்கேருந்து நல்ல வியூ நல்லா தெரியுது கைஸ். பாருங்கள், எல்லா பஸ்ஸும் இங்கேருந்து பார்த்துக்கலாம். ஆனால் பஸ் ஸ்டாண்டு வந்து வெறிச்சோடி தான் கிடக்கு. அநேகமாக போகும்போது கூட்டம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ நான் எங்கே போகிறதுன்னு சொல்லிடுறேன். ஏன்னா இந்த கோயில்வழி பஸ் ஸ்டாப், அதாவது திருப்பூர் குமரன் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நிறைய சவுத்துக்கு தான் வண்டி போகும். அதனால் நம்மளோட ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு நம்மளை இன்வைட் பண்ணியிருந்ததுனால அவரோட ரிசப்ஷனுக்கு போக வேண்டிய சூழ்நிலை. ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால ஃப்ரீயாக தான் இருந்தோம். சரி, அதனால் அப்படியே ஒரு எட்டு போயிட்டு வந்துடுவோம் அப்படின்றதுனால தான். தேனிக்கு தான், தேனி பக்கத்தில் இந்த ஆண்டிவட்டிக்கு தான் கைஸ் போகிறோம். நம்ம ஆண்டிவட்டி கனவாக்காத்துங்கிற மாதிரி தான் போகிறோம். மனோஜ் ப்ரோ, இந்த டிஎம்கே கவர்மெண்ட் செஞ்சதில் உருப்படியான விஷயம் ஒன்று என்ன தெரியுமா? பஸ்ஸுக்கு டிஜிட்டல் போர்டு. அந்த மயிரெல்லாம் கிடையாது. இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு திருப்பூர் குமரன் பேர் வச்சது. ஆமாம், ஏன்னா அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து திருப்பூர் குமரன் பேர் வச்சது வந்து ஒரு பெருமையாக தான் நான் கருதுறேன். முடிஞ்ச அளவுக்கு அதோட திருப்பூர் குமரனோட வரலாறை கொஞ்சம் தேடி படிங்க. அவர் வந்து ஒரு சுதந்திர போராட்ட தியாகி அவர். ஸோ ஓரளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிட்டு கூட நீங்கள் அந்த மாதிரி நல்ல விஷயங்களை வந்து தேடி படிச்சிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு கிரிஞ்சு பண்ணுற மாதிரி நினைக்காதீங்க, அதான் உண்மையும் கூட. புது ரூட்டுல தான், நல்ல ரோட்டுல தான் நின்றாடும் வெள்ளி நிலவு. இந்த ராத்திரியில் ஒரு யாத்திரையில் பூவோடு காத்தும் வருது. நிலவெங்கே சென்றாலும் நிழல் பின்னால் வராதா? நீ வேண்டாம் என்றாலும் அது வட்டம் இடாதா? புது ரூட்டுல தான், நல்ல ரோட்டுல தான் நின்றாடும் வெள்ளி நிலவு. ஒரு வழியா பெரியகுளம் வந்துட்டோம். ஒரு அரை மணி நேரம் அந்த பஸ்ஸோட பயணம் வந்து நிறைவடைய போகுது. ஒரு 9:45 பஸ் ஏறணும். 1:45 ஆச்சு. ரொம்ப நாள் கழிச்சு வந்ததுக்கு அதுதான் சொன்னேன்ல, இந்த வியூவு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கொடைக்கானல் தான். நமக்கு ஃபுல்லாக அந்த கொடைக்கானல் அந்த மலையோட வியூ ஃபுல்லாக ஜாலியாக எங்கள் செம்பட்டியிலேருந்து தேனி வர வரைக்கும் நல்ல ஜம்முன்னு அந்த மேற்கு தொடர்ச்சி மலையை ரசிச்சுட்டு அதோட அழகை பார்த்துக்கிட்டே வந்தோம். அவ்வளோ அழகாக இருந்தது. உங்களுக்கு என்ன சொல்கிறது, எங்கெங்கேயோ நம்ம சுற்றுறோம். ஸோ இந்த தேனி மக்கள் இருக்கக்கூடிய ஊர் சைடே வந்து இவ்வளோ அழகான இடம்லாம், இவ்வளோ வியூ எல்லாம் இருக்குது. ஸோ அழகாக இருந்தது. ஸோ என்ன சொல்கிறது, தேனியில் இறங்கிட்டு ரொம்ப டயர்டாக இருக்குது கைஸ். ரொம்ப தலை வலிக்குது. ஆனால் எனக்கு லைட்டாக வாந்தி வர மாதிரி இருக்குது. ஒரு மாதிரி வாமிட் தான் வர மாதிரியே இருக்குது. பார்த்துக்கலாம். பஸ்ஸு சேரலை போல். தலையெல்லாம் வலிச்சுட்டு கொஞ்ச நேரம் தூங்கிட்டேன். நல்லா ஒரு அரை மணி நேரம் பக்கம் நல்லா தூக்கம்.
உங்களில் எத்தனை பேர்த்துக்கு பஸ்ஸு சேராதுன்றத கமெண்ட்ஸில் சொல்லியிருக்கேன். ஒரு வழியாக எங்கே வந்துட்டோங்க? தேனி பஸ் ஸ்டாண்டு. தேனி பஸ் ஸ்டாண்டு வந்தாச்சு. இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஜான் பென்னிக்குவிக்னு பேர் வச்சுருக்காங்க. நல்ல விஷயம். ஏன்னா இந்த ஜான் பென்னிக்குவிக் யாருன்னு கேட்டிங்கன்னா அந்த முல்லை பெரியார் டேமை கட்டினவர். ஸோ அவருக்கும் நமக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. ஆனால் அவர் சம்மந்தப்படுத்திக்கிட்டார். ஸோ அவ்வளோ ஒரு நல்ல மனுஷன். ஸோ அவரோட வரலாறையும் படிங்க. ஜான் பென்னிக்குவிக்குங்கிற பேரை தான் நம்ம இப்போதைக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அந்த முல்லை பெரியார் டேம் வந்து இப்போ நமக்கானது இல்லை. அதை கட்டினவர் தான் நம்ம வந்து உரிமை கொண்டாடிட்டு இருக்கோம். ஏன்னா அந்த டேம் வந்து இப்போ கேரளாவோட சேர்ந்துருச்சு. அதுக்கு காரணம் வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா காமராஜர் தான். என்னடா பெரிய இது என்னது பள்ளமேடு தானே, எல்லாம் இந்தியாவுக்குள்ளே தானே இருக்குன்னு அவர் சொல்லி போயிட்டாப்புல. ஆனால் கேரளாக்காரங்க அதை கேட்டோம்னா ஒத்துக்க மாட்டாங்க. அது ஒரு பெரிய பாலிட்டிக்ஸு. இப்போ டேம் அங்கே இருக்குது. அந்த கட்டினவரோட பேரில் இந்த தேனியில் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. ஸோ ஒரு நல்ல விஷயந்தான். நல்ல மனுஷன் பேரை வச்சதெல்லாம் நல்ல விஷயந்தான். அடுத்து இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டிவட்டி போகணுங்க. ஆண்டிவட்டியில் தான் மண்டபம் இருக்குது. ஸோ அங்கே போய் தான் நம்ம அவரோட ரிசப்ஷனை முடிச்சுட்டு நைட்டே நம்ம கிளம்புறோம். அந்த பையன் பேர் வந்து அதவே சொல்லலை பாருங்கள், துரைப்பாண்டி. அவருக்கு தான் மேரேஜ். அவர் யாருன்னா நம்ம மனோஜ் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு. ஸோ நம்ம அண்மையில் தான் அவர் கூட பழகணும். ஸோ அந்தளவு அண்மையில் பழகினாலும் ஒரு நல்ல க்ளோஸ் ஆகிட்டாப்புல. ஸோ அதனால தான் மெனக்கட்டு இன்வைட் பண்ணாப்புல. நம்ம அதனால தான் வந்தது. அதனால் வந்துட்டு இந்த ரிசப்ஷனை முடிச்சுட்டு அப்படியே நம்ம நைட்டாக அப்படியே கிளம்பி போகிற மாதிரி தான் பிளான். ஸோ ரொம்ப டயர்டாக இருக்குது. பஸ்ஸு ரொம்ப தலைவலி, ஒரு மாதிரி வாமிட்லாம் வர மாதிரி ஆயிடுச்சு. இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல. ஸோ கைஸ் நம்ம எப்படியோ ஒரு வழியாக ஆண்டிப்பட்டி வந்தாச்சுங்க. ஆண்டிப்பட்டி இந்த மஹாலுக்கு வந்தாச்சுங்க, மண்டபத்துக்கு வந்தாச்சு. மாப்பிள்ளையோட ரூம் தான். ஸோ இதில் தான் நம்ம ரெடியாகணும். மாப்பிள்ளை வந்து ரெடியாக போயிருக்காப்புல. என்னாச்சுன்னா நம்ம தேனியிலேருந்து நம்ம ஆண்டிப்பட்டிக்கு வந்தோம் பார்த்தீங்களா. ஆண்டிப்பட்டியில் வந்துட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியிலேயே ஒரு கடை இருந்தது. 2 பரோட்டா சாப்பிட்டோம். சாப்பிட்டு மண்டபத்துக்கு வந்து நடந்தே வந்துட்டு 1.5 கிலோமீட்டர் தான் இருந்தது. மனோஜ் வேறு ரொம்ப தயங்கினாப்புல. எவ்வளோ தூரங்க நடக்கிறது, அவ்வளோ தூரம் என்னால் நடக்க முடியாதுங்க அப்படின்னாப்புல. நான் இருந்துட்டு பரவாயில்லைங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நடந்தே போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்தேன். ஆனால் வேர்த்துருச்சுங்க பாருங்கள். சட்டையெல்லாம் மணியெல்லாம் டிஷர்ட்லாம் ரொம்ப வேர்த்துருச்சு. ஸோ இனிமேல் ஃப்ரெஷ்ஷாக வேணும். ஃப்ரெஷ் ஆகிட்டு ரிசப்ஷனை முடிச்சுட்டு ரிசப்ஷனில் சாப்பிட்டு அப்படியே வண்டி ஏறினோம்னா விடியறதுக்குள்ளே நம்ம திருப்பூர் போய் சேர்ந்துடலாம். திருப்பூர் போயிட்டோம்னா நாளைக்கு எப்பயும் போல் நம்ம வேலைக்கு போயிடலாம். ஏன்னா நமக்கு ஒரு சின்ன ஒரு கமிட்மெண்ட் இருந்தது. அதனால தான் நமக்கு இந்த மேரேஜ் அட்டன் பண்ண முடியல. இல்லாட்டி நம்ம இந்த மேரேஜ் அட்டன் பண்ணிகிட்டே நம்ம திருப்பூர் போயிருந்துருக்கலாம் கைஸ். என்ன பண்ணுறது, சரி இந்த ஃப்ரெண்டு கல்யாணம் தான் பார்க்க முடியல, ரிசப்ஷனோட போயிட்டோம். நம்ம அடுத்த ஏதாவது ஒரு ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு வந்து ஃபுல்லாக இருந்து அட்டன் பண்ணிவிட்டு ஸோ இங்கேயே அவங்கள என்ன சொல்கிறது, ஏன்டா இவங்களுக்கு சொன்னால் அப்படிங்கிற மாதிரி பண்ணுற மாதிரி கூத்தெல்லாம் பண்ணிவிட்டு அப்படி எதுவும் பண்ண வேணாம். நீட்டாக வந்துட்டு நீட்டாக போயிடுவோம். நீங்கள் போயிட்டு ரெடி ஆகிட்டு இதை ரிசப்ஷன் அட்டன் பண்ணுறது தான் வேலை. இந்த மண்டபத்துக்கு பேக் சைடு பார்த்தீங்கன்னா பிஏ சூப்பராக இவன் வந்து கல்யாண மாப்பிள்ள துரைபாண்டி சார். என்னங்க ப்ரோ நீ எதை பேசுறீங்க? நம்ம மெனக்கெட்டு வந்ததே 3 பேர் தானே தெரியும். நம்ம மெனக்கெட்டு வந்ததே இவரோட மேரேஜுக்கு வரலான்னு தான் ஆசை. பட் ஆனால் நமக்கு வேலை இருந்ததுனால ரிசப்ஷன் மட்டும் அப்படியே முடிச்சுட்டு அப்படியே நைட்டாக கிளம்புற மாதிரி தான் சொல்லியிருந்தேன். ஒருதான் நம்ம ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு. முடிஞ்சால் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வாழ்த்து வேணால் இவருக்கு சொல்லிடுங்க. விடிஞ்சால் கல்யாணம். நம்மக்கிட்ட பேசுகிறதும் இதுதான் கடைசின்னு நினைக்கிறேன். ஏன்னா அடுத்து கல்யாணம் ஆனாலே பசங்க ஃபுல்லாக இவருன்னு இல்லை, யாருமே பேச மாட்டாங்க. அந்த இதில் தான் இவர் இருப்பார். நம்ம மனோஜ் ப்ரோ வேறு ரொம்ப ஃபார்மில் வேறு இருக்கார். துணை பொண்ணு ஏதாவது வரும். இந்த இதுலேயே இன்னொரு பிள்ளைய என்னது 1க்கு 2 கோடியாக கொடுத்து கல்யாண செலவை முடிச்சு விட்டலாம் அப்படின்னு நினச்சி மனோஜ் ப்ரோ வேறு ரொம்ப வெறியாக இருக்காப்புல. அதான் வந்ததுனால ஏதோ உடலில் ரொம்ப சோர்வாக இருக்குது. நாங்கள் ரிசப்ஷன் அரேஞ்ச் மேரேஜ் தான், லவ் மேரேஜ்லாம் கிடையாது. ஸோ என்ன ஒர்க் பண்ணுறீங்க? மோட்டர் கம்பெனி தான். மோட்டர் 25 ரூபா சம்பளம் வாங்கினாரு. 25 இல்லை 35. 35,000மா? அவர் போய் சொன்னார். என்கிட்ட 25,000 சொன்னாப்புல. 35,000 சம்பளம் வாங்கியிருக்காரு. திருப்பூரில் சொந்தமாக வீடு இருக்குது. ஒரு ஒழுக்கமான பையன், எந்த கெட்ட பழக்கம் இல்லை. அதனால தான் பொண்ணு கொடுத்துருக்காங்க. சும்மா எனக்கு கல்யாணம் ஆகலை, உனக்கு கல்யாணம் ஆகலை, அது இருக்கட்டும். இல்லை எனக்கு இல்லை, இவருக்கு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. அதனால இவருக்கு கல்யாணம் ஆயிருக்கு. மற்றபடி எனக்கு கல்யாணம் ஆகலை, உனக்கு கல்யாணம் ஆகலன்னு சொல்லிட்டு எவனுமே ஆதங்கப்பட வேணாம். எனக்கும் அது நடக்கும். என்ன நமக்கு இன்னும் கொஞ்சம் லைஃப்பில் செட்டில் ஆகிறதுனால கொஞ்சம் நடக்கலை. இவரெல்லாம் லைஃப்பில் செட்டில் ஆகிட்டாரு. அதனால கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. 25 வயசா ப்ரோ?
27. 27 அந்த கரெக்டான ஏஜில் கல்யாணம் முடிக்கிறாரு. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ். கல்யாணம் ஒரு மாசம் ஸோ கைஸ் நம்ம ரெடி ஆயிடுச்சு, சட்டை கிட்டலாம் போட்டு ரெடி ஆயிடுச்சு. ஓரளவுக்கு இப்போ தாங்க ஃப்ரீயாக இருக்குது. ஸோ என்னன்னா இந்த வெயிலுக்கு அதுக்கும் நம்மளை போட்டு கொஞ்சம் வாட்டி வதைக்கிருச்சு. ஆனால் கிளைமேட் வந்து கொஞ்சம் க்ளவுடாக தான் இருக்குது, பிரச்சனை இல்லை. நம்ம அந்த மகாலோட மொட்டை மாடியில் தான் வந்து பார்த்துட்ருக்கோம். இது பின்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மேற்கு தொடர்ச்சி மலை தாங்க. ஆனால் என்னென்னா இப்போ நான் ஒரு சின்ன அட்வைஸ்ன்னு சொன்னாலும் சரி, இல்லை வாழ்க்கைக்கு தேவைப்பட எடுத்துக்கங்க, இல்லாட்டி லூஸில் விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம மாப்பிள்ளை துறப்பாண்டியே இருக்காப்புல இல்லை, அவருக்கு 27 வயசு. 27 வயசில் வந்து திருப்பூரில் அவங்களுக்கு எல்லாம் சொந்த வீடு இருக்குது, இங்கே எல்லாம் செட்டில்டு. மாதத்துக்கு 30,000 சம்பளம் வாங்குறாப்புல கோயம்புத்தூரில். ஸோ ஒரு வெல் செட்டில்டு, சரிங்களா. அவர் வந்து கரெக்டான ஏஜில் மேரேஜ் பண்ணுறாப்புல. இப்போ துறப்பாண்டி பார்த்தீங்கன்னா என்னையோட 2 வருஷத்துக்கு ஏஜ் கம்மி தான், சரிங்களா. ஸோ அதுக்காக நான் வந்து என்னடா அவர் கல்யாணம் ஆகுது நமக்கு கல்யாணம் ஆகலைன்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா நான் இன்னும் செட்டில்டு ஆகலை லைஃப்பில். ஃபுல்லாக நல்லா செட்டில்டு ஆகிட்டு அரேஞ்ச் மேரேஜ், இவரெல்லாம் அரேஞ்ச் மேரேஜ் தான். இவர் பார்த்து யாராவது லவ் பண்ணணுன்னா மாட்டேன்னா சொல்ல போகிறாங்க. ஸோ அரேஞ்ச் மேரேஜ் தான். லைஃப் கொஞ்சம் என்ன சொல்கிறது, ஒரு கேரண்டியாக இருக்கும் இந்த மாதிரிலாம் செட்டில்டு ஆகிட்டு கல்யாணம் பண்ணேன்னா. ஸோ அதுதான் என்னோட ஒரு இன்றைக்கி நான் ஒரு புரிஞ்சுக்கிட்டது. ஏன்னா நான் லைஃப்லேயும் செட்டில்டு ஆகாமல், ஒரு நல்ல வேலையிலையும் இல்லாமல், சொந்த இடமும் வீடு இதுவும் இல்லாமல் ஒருத்தங்க நம்ம பொண்ணு கொடுக்கறதுக்கே யோசிப்பாங்க. ஃபஸ்ட்டு நம்மளை நம்ம பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு நம்மளோட தகுதியை வளர்த்துக்கணும். அதுக்கப்புறம் நம்ம எல்லாமே மேரேஜை பற்றி யோசிப்போம். மேரேஜ் வந்து எல்லாத்துக்குமே அவசியமானது தான், மேரேஜ் இல்லாமல் யாரும் இருக்க முடியாது. ஆனால் இதில் என்ன சொல்ல வரேன்னா, செட்டில்டு ஆகிட்டு வெல் செட்டில்டு ஆகிட்டு கொஞ்சம் ஏஜ் ஆனாலும் பரவாயில்ல, எந்த தப்பும் இல்லை. இப்போ முடிஞ்ச அளவுக்கு இப்போ இந்த 20 வயசு 22 வயசு பசங்களாம் எந்த தப்புமே பண்ணாமல் முடிஞ்ச அளவுக்கு அந்த 25 வயசுக்குள்ளே தான் செட்டில்டான உண்டு. இப்போ நான்லாம் வந்து அந்த 25 வயசுக்குள்ளே செட்டில்டு ஆகிருக்கணும். ஸோ கொஞ்சம் நிலை தடுமாறி போனதுனால செட்டில்டு ஆகலை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓரளவுக்கு கரெக்டாக தான் போயிட்டு இருக்குது. இன்னொரு 2-3 வருஷத்தில் நான் கொஞ்சம் அளவுக்கு செட்டில் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் மேரேஜ் நடக்காது, அது ஆண்டவன் கையில் இருக்குது. ஸோ நம்ம லைஃபுக்கு நமக்காகயாவது நம்ம செட்டில்டு ஆகணும். ஏன்னா பிற்காலத்தில் நம்ம கஷ்டப்படக்கூடாதுல்ல, அதுக்காகயாவது நம்ம செட்டில்டு ஆகணும். ஸோ அதுதான் சொல்லணும்னு தோணுச்சு, சொன்னேன். ரெண்டாவது, இந்த மேற்கு தொடர்ச்சி மலை இருக்குது பார்த்தீங்களா. இப்போ நான் திருப்பூர்லேருந்து வரும்போது ஒரு 2-3 இடத்துல வந்து மலையை உடச்சி தான் வச்சுருக்காங்க. இது வந்து பாலிடிக்ஸ் பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. பட் அண்ணன் சீமன் சொன்ன மாதிரி வளர்க்க முடியாதுங்க மலையை. நம்ம மரத்தை கூட தண்ணி ஊற்றி வளர்த்துடலாம், ஆனால் ஒரு மலையை வந்து வளர்க்க முடியாது. கேக்கு வெட்டின மாதிரி அங்கேயும் இங்கேயும் போட்டு வச்சுருக்காங்க, வெட்டி போட்டு வச்சுருக்காங்க. நான் இந்த மலை வெட்டுறதை பற்றி நம்ம எப்பயுமே அந்த தனியாக உட்காந்து பேசுவோம்ல, அந்த மாதிரி ஒரு பாட்காஸ்ட் மாதிரியே நான் போட்டுடுறேன். ஸோ இப்போ ஒரு சில அந்த மலையோட கிளிம்ஸ் வேணால், அந்த கிளிப் வேணால் எடுத்தேன், ஒரு சில கிளிப் எடுத்தேன், அதை வேணால் போடுறேன். ஆனால் தனியாக நம்ம இதை உட்காந்து கண்டிப்பாக பேசி ஆகணுங்க. ஏன்னா மலை வந்து நான் வர வழியில் பார்க்கும்போது எனக்கே ஒரு மாதிரி, ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்து திருப்பூருக்கு போயிட்டு வந்துட்டு தான் இருக்கோம், சரிங்களா. அப்போ இருந்ததுக்கும் இப்போ நிறைய வெட்டி வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து தவறு. இந்த வீடியோ முடிஞ்சால் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இல்லாட்டி சப்போஸ் ஏதாவது நிகழ்வு ஏதாவது சப்போஸ் நடந்ததுன்னா திருப்பூரில் வந்து முடிச்சிடலான்னு பார்க்குறேன். ஸோ கைஸ் எல்லாருமே வந்து சேஃப்டியாக இருங்க, நல்ல கடுமையாக உழைங்க, பணம் சம்பாதிங்க, அளவாக பணம் சம்பாதிச்சு நிம்மதியாக தூங்கி எழுந்திரிங்க. அதை தான் சொல்லணும்னு தோணுச்சு. ஸோ நன்றி.